ஐ அக்கா இங்க வந்து பாரு. ஏய் என்னடா எதுக்கு கூப்பிட்ட? அங்க பார். அம்மா என்னடி இங்க வந்து பாரு. ரேவதி என்னம்மா? அவ என்னமோ சுடுதலை கால்ல போட்ட மாதிரி கத்திட்டு இருக்கா. என்னன்னு போய் பாருமா. அவளுக்கு வேற வேலை இல்ல. ஏய் என்னடி? அக்கா நீ ஆசையா எடுத்த செடியில பூ பூத்திருக்கு பாரு. நான் தரமாட்டேன். எனக்கு வேணும். இப்ப நீ கூட சொல்லியா இல்லையா? எனக்கு வேணும். அம்மா பாருங்கம்மா இந்த பூ நான் பூ கொடுக்க சொல்லுங்க. நான் தரமாட்டேன். சரி நீதான் வேற பூ பறிச்சுக்க. அவ வேற பூ எடுத்துக்க வேண்டியதானே? எனக்கு செம்பருத்தி பூ தான் வேணும். செம்பருத்தி பூ தான் வேணுங்கிற அளவுக்கு அதுல என்னடி இருக்கு? உனக்கு சமையல் பிடிச்ச மாதிரி, அப்பாவுக்கு சைக்காலஜி பிடிச்ச மாதிரி, தாத்தாவுக்கு சங்கீதம் பிடிச்ச மாதிரி, இவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எனக்கு செம்பருத்தி பூ பிடிச்சிருக்கு. சங்கீதா இந்த பூ அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம், கொடுத்துரு. நாளைக்கு நம்ம தோட்டத்துல செம்பருத்தி செடியா நட சொல்றேன் ப்ளீஸ். இந்தா இந்த பூ உங்ககிட்ட இருந்து பிடுங்கணுங்கிறதுக்காக நான் ஆசைப்படல. எங்க இந்த பூ கசங்கிடுமோன்னு பயந்தேன். என்ன இதுல இருக்கிற இந்த 5 இதழ்ல ஒண்ணு தாத்தா, ஒண்ணு அப்பா, ஒண்ணு அம்மா, ஒண்ணு தங்கச்சி, ஒண்ணு தம்பி. இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த மகரந்த மாதிரி நான். என்னமோ தெரியல, இந்த பூ என்கிட்ட இருக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம். இந்த வயசான காலத்தை போய் ஊர் சுத்திட்டு வீட்டுல இருக்கலாம்ல. ஏனுங்க பொட்டிப்புல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம்ல. பாருங்க தெரு கொடி வந்துருச்சு. உள்ளூர் பார்த்தா விடாதாக்கும். நல்ல வேலை என்ற கண்ணில் பட்டுச்சு. ஏனுங்க பட்டணத்துல எல்லாம் இந்த மாதிரிதான் லட்சணமா இருக்கும். இல்ல இந்த ஜாதி நாய் மட்டும்தான் இப்படி. சாதி நாயா? என்ன பட்டணம் போங்க, நாய்க்கெல்லாம் சாதி பிரிச்சுட்டு. இந்தாங்க புடிங்க, உள்ள வச்சு பத்திரமா பூட்டி வைங்க. பொட்டிப்புளுக்கு என்ன வயசு இருக்கும்? எது கேக்குற? இல்ல முடியெல்லாம் நரைச்சிருக்குது, அதான் கேட்டேனுங்க. உன்னோட வயசு தான். என்ற வயசா? எனக்கு என்ன வயசு இருக்குங்க? உன்னோட வயசு என்னன்னு உனக்கே தெரியாதா? யாராச்சும் சொன்னாதானுங்க தெரியும். ஏனுங்க நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டேன்றீங்களே. சந்தைக்கு போறதா வாங்க கேட்டுங்களா? ஒரே ஒரு செம்பருத்தி பூ நாத்து கிடைக்குமா குழந்தை? இதுக்கு எதுக்கு இந்த புளிப்பால் கேட்கற மாதிரி யோசிக்கிறீங்க? சொடு போட நேரத்துக்குள்ள எடுத்தாரன் பாருங்க. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யுங்கடி. கூலி கொடுக்கற முதலாளி குசியா இருக்கணும்னு எவ்வளவுக்காக தோணுதான்னு பார். உன்னை குசிப்படுத்துதான் கருப்பு வயரை பார்த்தா கண்ணமா இருக்கல தர. அதானே செலதர பூம்பார பட்டை குட்டிங்க கவரிமான் ஜாதி குட்டிங்க மாதிரி மசுரு இருந்தாலும் உசுறு விட்டுருவாளுங்க. கவரிமான் குட்டிங்களா? ஏங்கன்னு பசியா புல்லாதீங்கிறீங்க. கழுதைங்க வீட்டுல என்னைக்காவது கோழிக்கறினா ஒண்ணு கோழிக்கு நோயா இருக்கணும், இல்ல இவங்களுக்கு நோயா இருக்கணும். இல்ல வீராப்பு என்ன வேண்டி கிடக்கு வீராப்பு தரனே. தீர்த்தமும் திருநீரும் வந்துட்டு இருக்கு. நமஸ்காரம். அரடே குருக்களா? வணக்கம் வணக்கம். வணக்கம். கோயில் வருமானத்தை வச்சு புள்ளையசுமா வாட்டு சாட்டமா வளர்த்து போட்டீங்க. என்ன சமாச்சாரம்? பொண்ணையும் கூட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல, என் பொண்ணு காயத்ரிக்கு ஒரு நல்ல இடமா கூடி வந்திருக்கு. வேற யாரும் இல்ல, எங்க அக்கா பையன் தான். ஆனா கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கோன்னு அவசரப்படுத்துறா. ஏன் அவசரப்படுத்த மாட்டாங்க? பொண்ணை வேற சும்மா தாள தக்காளி பழம் மாதிரி வளர்த்து வச்சிட்டீங்க. முடிச்சிருங்க. அதுக்கு கையில பணம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. நீங்க உதவி பண்ணலன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடுவேன். சாமி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பணத்தை எண்ணி தரதுக்கு என்ன வருஷமா ஆகும்? என்ன சொன்ன நேரத்துக்கு திருப்பி தராட்டி அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க. உங்ககிட்ட பணமா இல்லாட்டியும் பொருளா எடுத்துக்கலாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த மருத பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்து விடு. சரி தோற. ஏன் கொடுக்கலையா? கை நாட்டா கையெழுத்தா? நான் பழைய வாழ்க்கை SLC. ஏதோ ஒண்ணு என்கிட்ட கடை வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கீங்க. பொண்ணு படிச்சிருக்குதா? ஏதோ கொஞ்சம். சரி, அதையே போட சொல்லி வாங்கிட்டு போங்க. ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொட்டை மரம் எத்தனை கூறு கூறு. ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொட்டை மரம் எத்தனை கூறு. 1 மணி நேரமா கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்கேன், மிதிக்காம தாண்டி போ. என்ன மல்லி இது? வாசல மறைச்சு இவ்வளவு பெரிய கோலம் போட்டா மனுஷன் எப்படி உள்ள போறதா? எப்படி விட போ. ஆனா கோலத்தை மட்டும் மிதிச்ச கோலம் முடிச்சிருவேன்.
நான் கோலத்தை மிதிக்காம உள்ள வருது இருக்கட்டும், நீ கோலத்தை மிதிக்காம வெளில பாக்கலாம். ஐயோ குழந்தை, தயவு செஞ்சு என்ன எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுற. இப்ப வந்து என் வழிக்கு காலைய உடைக்கிற, வெளில வரணும்னா 10 தோப்பு கரணம் போடு. அதுக்கு வேற ஆளை பாரு. சரி குழந்தை குழந்தை சரி போடுறேன். நான் போடு. 1 5 2. நீ இப்படியே எண்ணிட்டு இருந்தேன்னா நாளைக்கு கோலம் போடுற நேரம் வந்துடும் குழந்தை. சரி சரி, பார்த்தா பாவமா இருக்கு. இது முக்கால் எடுக்கிறேன். படிச்ச மட்டும் போறாது, என்ற மாதிரி மூளையும் வேணும். பாத்து பாத்து பாத்து. நீ பாத்து வா. கழிச்சிடாத. மெதுவா. பாத்து வா. எல்லாம் நம்ம வேலை தானுங்க. எப்படிங்க பொட்டி புள்ளுங்களா? ஊருக்குள்ள ஒரு செடி பாக்கி விடலைங்க, எல்லாம் இங்க எடுத்தான்ட்டேன். இனி பிள்ளையாருக்கு பூ கூட நம்ம வீட்டுக்கு தானுங்க வரணும். தேங்க்ஸ் குழந்தை. யாரு குழந்தையா? ஆமா தோ சித்த அப்படி வந்துட்டு போடா. பெரியாத்த கூப்பிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த இடம்லாம் பாக்கி இருக்குதுங்க, வந்து நட்டுறேன். ஏன் குரல் கொடுத்த? சும்மா பூவா சுத்திட்டே இருக்காம இந்த மட்டையை உரிக்கலாம்ல. மட்டையை உரிக்கிறது நானு, கூலி வாங்கி சுருக்கு பையில போடுறது நீ ஆக்கும். அட சும்மா உரிக்காதடா, ஒரு பாட்டு பாடிக்கிட்டே உரி. இத பத்தி என்ன பாட்டு பாட? என்ன பத்தி பாடுறது? உன்னை பத்தியா? பாடுறேன். ஆத்தா சொன்னதப்படி நடக்கு அப்படி ஊரு நம்மட ஊரு, இந்த ஊரு அத சுருக்கு பையில இறுக்கி கட்டின பாரு. ஆத்தா பாரு, நல்லா பாரு. ஆத்தா சொன்னதப்படி நடக்கு அப்படி ஊரு நம்மட ஊரு, இந்த ஊரு அத சுருக்கு பையில இறுக்கி கட்டின பாரு. ஆத்தா பாரு, நல்லா பாரு. உன் முகத்தில் முடிச்சாத்தா சூரியனே கிளம்பும், அந்த சூரியனே கிளம்பும். இல்லாட்டி இருட்டுக்குள்ள போத்திக்கிட்டு உறங்கும், போத்திக்கிட்டு உறங்கும். அத்தனை அதிர்ஷ்ட காரினி, அதிர்ஷ்ட லட்சுமி பேத்தி. பாட்டி பொன்னை இப்படி பெத்ததப்படி ஆத்தா, எங்க பெரியாத்தா. இந்த கிழக்கு முகத்து சுருக்கம் எத்தனை ஆத்தா, எங்க பெரியாத்தா, எங்க பெரியாத்தா. உன் முகத்தை முடிச்சாக்கா கஞ்சி எப்படி கிடைக்கும், கஞ்சி எப்படி கிடைக்கும். நீ குறுக்க வந்தாக்கா நல்லது எப்படி நடக்கும், நல்லது எப்படி நடக்கும். அடடா ஜிங்கு சிக்கடி ஜிங்கு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு. ஐயோ டங்கு டக்கடி டங்கு வாரு போச்சு, டங்கு வாரு போச்சு, டங்கு வாரு போச்சு. ஓடி பாரு ராஸ்கோல், இந்த பக்கம் வா பேசிக்கிறேன். அவன் ஒரு வினயம் இல்லாத கழுது கண்ணு, ஒளிச்சு மறைச்சு பேச தெரியாது. வாய திறந்தான்னா சுத்தால அருவி மாதிரி புல 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 புலன்னு கொட்டிடுவா. உட்காரு கண்ணு. என் பெரியாக்கா, ஊருக்காக எந்த நேரமும் உழைக்குதே, குழந்தைக்குன்னு யாருமே கிடையாதா? அவனுக்கு சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, அப்பனாத்தா எல்லாமே இந்த மண்ணு தான் கண்ணு.
அதோட பேரே குழந்தைதானா? 25 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை கண்ணு. ஒரு நாள் ராத்திரி ஊரே அசந்து தூங்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு பச்சை குழந்தை அழுவுற சத்தம் ஆத்து ஓரமா இருந்து வந்துச்சு. ஊர் சனங்களா என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு போய் பார்த்தா ஆத்து ஓரத்துல ஒரு பரிசல் ஒதுங்கி இருந்தது. பரிசலுக்கு உள்ள இவன் பிறந்த குழந்தையா அழுதுகிட்டு இருந்தான். குழந்தை பக்கத்துல அவ ஆத்தா. கண்ணு, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு மாரியாத்தா மாதிரி இருந்தா. உசுரா வந்தா உசிப்பு கேட்கலாம். அவதான் போனமா வந்திருக்காடு. 18 பட்டிக்கு ஆள் விட்டு பார்த்தா சொந்தம்னு சொல்லிக்க யாரும் வரல. நானும் ஒண்டிக்கிட்ட பாரு, எனக்கு கொல்லி போட இருக்கட்டுவேன்னு நான் அவனை எடுத்தேன். தாய் அழைச்ச பேரை ஊர் அடைக்கும்னு சொல்லுவாங்க. அவனுக்கும் பேர் வைக்க யார் ஆத்தா இருக்கா? குழந்தைன்னு கூப்பிட்டு அந்த பேரே நிலைச்சு போச்சு. அவனுக்குன்னு தனியா உல வைக்கிறதில்ல. ஆக்கின சோத்துல ஒரு வாய் அள்ளி போடுறோம். வெந்ததை தின்னுட்டு சொன்னதை செஞ்சுட்டு உலக்க மாதிரி வளர்ந்துட்டான். இந்த ஊருக்குன்னா ஓடா தேய்றான். எனக்கு அப்புறம் அவனுக்கு ஆறுதலா யார் இருக்க போறாங்களோ